ஓம் நம சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை ரிஷபராசிக்கான பலன்கள். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்து, அதாவது ரெண்டாம் இடமான மிதுனத்திலிருந்து பெயர்ச்சியாகி மூணாம் இடத்துக்கு கடகத்துக்கு பயிற்சியாகி வர்றாரு. இப்போ ரிஷபராசிக்கு குரு பகவான் 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். இந்த 8ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து பெயர்ச்சியாகி 3ஆம் இடத்துக்கு வர்றாரு. அந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு பொதுவாக பார்வை 7, 5, 7, 9 அப்படி இருக்கையில் பார்வை இப்போ ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் 11ஆம் இடத்துக்கும் பயிற்சியாகி இப்போ பார்வையை செலுத்துகிறாரு. இந்த நிலையில் ரிஷபராசியை பொறுத்தவரையும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் இந்த பதிவில் குரு பெயர்ச்சியை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். பொதுவாக குரு ஒரு சுபகிரகம். குருவோட பலன்கள் சொல்லும்போது நெகட்டிவான பலன்கள் அதிகம் வராது. ஏன்னா குரு எப்போவுமே நல்ல பலன்களை சுப பலன்களை செய்யக்கூடியவர். அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் இதுவரையும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து பலன்கள் கொடுத்துருக்கலாம். இப்போ 3ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு உங்கள் ராசியோட 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தையும் குரு பகவான் தன் பார்வையால் பார்த்து எப்படியெல்லாம் பலன்கள் கொடுப்பார் அப்படிங்கிறத தான் நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். பொதுவாக குரு பார்வை கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. அது மாதிரி குருவோட பார்வை எப்போவுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும். அது தீய பலன்களை கொடுக்காது. ரிஷபராசியை பொறுத்தவரையும் 8 இருக்கலாம். ஆனாலும் அவர் 11ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கார், லாபஸ்தான அதிபதியாகவும் இருக்கார். அவர் குரு பகவானுடைய குணம் சுப நல்ல குணமாக இருக்கிறதுனால அவர் 8ஆம் இடத்து பலன்களை அதிகம் கொடுக்கறதோட இந்த 11ஆம் இடத்து அதிபதியோட பார்வை பலனை, அந்த இடத்தோட ஸ்தான பலனை தான் அதிகமாக உங்களுக்கு கொடுப்பாரு. அப்படி பார்க்கும்போது குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு இப்போ வந்திருக்காரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. இந்த 3ஆம் இடத்துல இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் மிக நல்ல பல மாற்றங்களை உருவாக்குவார். 3ஆம் இடங்கிறது வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, ஜெயஸ்தானம்னு சொல்லுவாங்க, உங்கள் முயற்சி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் குரு பகவான் இந்த 3ஆம் இடத்துல இருக்கையில் உங்களுக்கு சுலபமாக சில வெற்றிகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு முயற்சியெல்லாம் செய்யும்போது நல்ல முயற்சியாக தான் இருக்கும். உங்களுடைய நல்ல முயற்சிகளும் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும், வெற்றியை கொடுத்துரும். அதனால் இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை படுற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா மிக நல்ல சுபபலன்களே கொடுக்கும். இது குரு பகவானுடைய பார்வை 5ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வருது. இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கலஸ்தரஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பொதுமக்களோட நீங்கள் டீல் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு தொழில் வியாபாரம் பண்ணிங்கன்னா உங்களுடைய வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடியது. உங்களுக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு வேலையில் இருந்தாங்கன்னா கூட வேலை செய்கிறவங்க எல்லாம் இந்த 7ஆம் இடத்துக்குள்ளே தான் வருவாங்க. அதனால் இந்த 7ஆம் இடத்து பார்வை உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்க போகுது. பொதுவாக எப்படின்னா, தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. இதுவரையும் வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு ஒரு வருமான குறைவு எதனா இருந்ததுன்னா இப்போ வாடிக்கையாளர்களால் வருமானம் அதிகரிக்கும், வாடிக்கையாளரோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வேலைக்கு போகிறவங்கள பார்த்திங்கன்னா, வேலை செய்கிற இடத்துல கூட சக நண்பர்கள், அதாவது ஊழியர்களாக இருக்கவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அந்த உங்களோட வேலை பார்க்குறவங்களால பல நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும். அதே போல் இந்த 7ஆம் இடம் கணவன் அல்லது மனைவியை சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானமாக இருக்குது. இது பெண்களுக்கு கணவனையும் ஆண்களுக்கு மனைவியையும் சொல்லக்கூடிய இடமா இருக்குது. இது இந்த நேரத்தில் குரு பார்வை பார்க்குறதால திருமண வாய்ப்புகளுக்கு எதிர்நோக்கி இருக்கிற இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டாகும்.
அதே சமயத்தில் திருமணம் தடைப்பட்டவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு கணவன் அல்லது மனைவி அமையும். இதே போல் இந்த ரிஷபராசியில் பிறந்த கணவன் அல்லது ஏற்கனவே திருமணமாகி கணவன் அல்லது மனைவிக்குள்ளே ஏதாவது ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் அந்த சிக்கல்கள் பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய நேரமாக இந்த குரு பார்வை இருக்கும். இந்த கலத்திரஸ்தானத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய 5ஆம் பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த கலத்திரஸ்தானம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அதே சமயத்தில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தொழிலில் வியாபாரத்தில் அதிகம் உருவாக போகுது. இன்னொரு பார்வையான சமசப்தவ பார்வை குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல விழுகுது. அது பாக்கியஸ்தானமாக இருக்குது. பொதுவாக பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழுகிறது மிக ஒரு நல்ல நேரம்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, குரு பகவானே காலபுருஷனுக்கு பாக்கியஸ்தான அதிபதி தான். அவர் உச்சம் பெற்று உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர்னு உங்களுக்கு பதவி உயர்வு, அதே போல் எதிர்பார்க்குற காரியங்கள் நீண்ட நாளாக தடைப்பட்டிருந்தால் அந்த விஷயம் இப்போ நடக்கிறது. வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு முயற்சிகள்லாம் உங்களுக்கு ஜெயிக்கிறது. அதே போல் குழந்தையை பிறக்காமல் குழந்தை தடை இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தையை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. நல்ல மனிதர்களோட தொடர்புகள் உண்டாகிறது. உதவி செய்யக்கூடியவங்க உங்களுக்கு அதிகம் உதவி செய்யக்கூடிய நிலைக்கு, அதே போல் நீங்கள் கேட்டதை உடனே செஞ்சு கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அதே போல் இந்த 9ஆம் இடம் அப்படிங்கையில் ஒரு வெளிநாட்டு பயணத்தை குறிக்கிறது. நீண்ட நாளாக வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகிறது. வெளிநாட்டில் உள்ளவங்களால் நல்ல பலன்கள் உண்டாகிறது. தொடர்புகள் அதிகரிக்கும். பொதுவாக அந்த 9ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது வெளிநாட்டு தொடர்புகள் அதிகரிக்கும். அதே போல் 9ஆம் இடங்கிறது ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது. இப்போ இந்த 9ஆம் இடத்தை குரு பார்வை பார்க்குறதுனால உங்களுக்கு ஆன்மீக விஷயங்களில் மிக அதிக அளவுக்கு ஆர்வம் உண்டாகும். கோயில் வழிபாடுகள் அதிகம் இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய வழிபாடுகளுக்கும் நல்ல பலன்களும் கிடைக்கும். சில பேர் புதியதாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து, இல்லை புதிய கல்வியை தொடர்றதுக்கு, ஏற்கனவே விட்டு போன கல்வியை தொடர்றதுக்கு, இல்லைன்னா புதுசாக ஏதாவது படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த 9ஆம் இடங்கிறது கல்வியையும் சொல்லக்கூடியது. அது தந்தை ஸ்தானமாகவும் இருக்குது. தந்தை ஸ்தானங்கையில் உங்களுடைய தந்தையோட நல்ல அன்பு, அதே சமயத்தில் அவரால் உங்களுக்கு ஏதாவது நல்ல பலன்கள் உண்டாகிறது. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறது. அதே போல் உங்களுடைய பிதுர்ஸ்தானம்னு அதை சொல்லலாம், மூதாதையர் ஸ்தானம்னு சொல்லலாம். அதனால் மூதாதையர் வழியில் உங்களுக்கு இருந்த சில பிரச்சனைகள் விலகிறதுக்கு இந்த 9ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிற நிலையில் உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, சில பேர் குடும்பங்களில் பல வருஷமாக பல தடைகள் இருந்துகிட்டு இருக்கோம். அதாவது திருமணம் நடக்கிறது இல்லை, ஒழுங்காக வேலை கிடைக்கிறது இல்லை, வருமானம் இல்லாமல் குடும்பம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு அதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கான சில வழிபாடுகள், அதே போல் பிதிர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீண்ட நாளாக நீங்கள் செய்ய முடியாத சில விஷயங்கள், அதாவது இப்போ இந்த காசி பரிகாரம் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடிய நிலை இந்த 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கக்கூடிய நிலையில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு உண்டாகும். அதே போல் ரிஷபராசிக்காரங்களுக்கு குரு பகவான் தனது 9வது பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கையில் உங்களுடைய ஆசைகள், எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஆசைகள், நம்மளுடைய எண்ணங்கள், அதை எதிர்பார்ப்புகள் நிறைவேறினா தான் அந்த விஷயம் சரியாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கையில் எளிதாக உங்களுடைய அத்தனை ஆசைகளும் அதே சமயத்தில் எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். இப்போ 11ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா, நீங்கள்
எதை செஞ்சாலும் அதுக்கு இரண்டு வகைகளில் வந்து பலன் கிடைக்கும். ஏன்னா அது லாபஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்குறதோட நல்ல விஷயங்கள் வந்து அதிகம் நடக்கும். இது உங்கள் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், நண்பர்கள்ட்ட இருக்கலாம், அதே போல் உடல்நிலையில் இருக்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்களில் வந்து இந்த 11ஆம் இடத்த குரு பகவான் பார்க்கையில் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த குரு பெயர்ச்சியில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் பெயர்ச்சி இருக்கிறது உச்ச குருவாக சொல்லணும். ஏன்னா கடகத்தில் வந்து குரு பகவான் உச்சம் பெறுறார். இந்த உச்ச குருவாக கூடிய இந்த குரு பகவானுடைய பார்வை பலன்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகளை உண்டாக்கணும். இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னா மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.